முக்கியமாக குடும்பங்களுக்கு வீட்டுக்குள் அடைஞ்சிருந்தா சில நேரங்கள்ல ரொம்ப போர் அடிக்கும். அப்போது ஏதாவது சிந்திப்பாங்க. எப்படி எங்கேயாவது வெளிய போகலாம், இல்லன்னா சினிமாவுக்கு போலாம், இல்லன்னா பார்க்குக்கு போலாம், அல்லது பீச்சுக்கு போலாம். இப்படின்னு சிந்திப்பாங்க. அதை சிந்தனை கொண்டு தான் சில நேரங்கள்ல சரி வெளிய போலான்னு சொல்லி அப்படியே இருந்திருக்கி ஒரு குடும்பம். அப்படி சென்னை ஈசிஆர் பீச்சில இப்படி ஒரு குடும்பம் காரை எடுத்துட்டு ஒரு 4, 5 பெண்களுடன் அவர்கள் வெளியே சென்றிருக்கிறார். அப்போது அவர்கள் சென்ற பிறகு சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம இந்த தொடர்ந்துக்கு பேச போறோம். பிரச்சனை எதற்காக ஆரம்பித்தது என்றால் அதில் நிறைய ட்விஸ்டுகள் இருக்கிறது. அதை நமக்கு இந்த வீடியோல தொடர்ந்து பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஈசிஆர் என்று நமக்கு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ஈசிஆர் என்றால் அது ஒரு நல்ல ஒரு ஏரியா. காற்று வாங்குவதற்காக, மக்கள் நேரம் போக்குவதற்காக நல்ல ஒரு ஏரியாவாக அது இருக்கும். அதில் குறைந்தது ஒரு இரவு நேரங்களில் அங்கே இருந்து நேரத்தை கழிப்பார்கள். அதுவும் ஒரு ஃபேமிலி அங்கே கார் மூலமாக சென்றிருக்கிறது. 5, 6 பேர்கள் உண்டு. அதில் அவர்கள் நேரத்தை போக்கிவிட்டு வீட்டுக்கு திரும்பி விடலாம் என்று நினைக்கும் போதுதான் காரில் ஏறி உட்கார்ந்து காரை ஸ்டார்ட் பண்ண உடனே வீட்டுக்கு திரும்பினார்கள். ஈசிஆர்ல இருந்து வீட்டுக்கு போனார்கள். வீட்டுக்கு கிளம்பி போய் கொண்டிருக்கும் போதே இவங்களை பின்தொடர்ந்து 2 கார்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. இது சினிமா போல ஒரு கிரைம் ஸ்டோரி போல இருக்கிறது. இந்த 2 கார்களும் இவர்களை ஃபாலோ பண்ணுவது போல் இவர்கள் தோன்றப்பட்டது. சரி, இவர்கள் எங்கேயும் நிறுத்தவில்லை. அதில் ஆர்ப்பாட்டமான ஒரு ஸ்பீடில் போய்க்கொண்டே இருந்தது. விரட்டி விரட்டி பிடித்தார்கள். ஆனால் அந்த ரோட்டில் எந்த விதமான காவல் நிலையங்களோ இல்லது போலீஸ் அதிகாரிகளோ எதுவும் ஒரு தடங்களும் ஒன்று இல்லாமல் அந்த ரோடு ரொம்ப நீட்டாக இருந்திருக்கிறது. மக்களும் அங்கே இங்குமாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் எங்கேயும் காரை நிறுத்த முடியாது. திடீரென ஒரு இடத்துல சட்டென கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஏன்னா அவங்களே முன்னாடி பின்னாடி அங்கே இங்கேயும் வழி மறைச்சிட்டாங்க. இவங்களுக்கு அங்கே இங்கேயும் போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போது காரில் இருந்து ஒருவன் இறங்கி ஓடி வந்தான். இவர்கள் உள்ளிலிருந்து பயப்பட்டார்கள். இதெல்லாம் எதற்கு வெளியே வந்திருக்கிறானா, இந்த விஷயங்கள் எப்படி வெளியே தெரிய வந்திருக்கனா, இவங்க கார்ல இருந்தவங்க எல்லாரும் அதை வீடியோ பிடிச்சிருக்கிறாங்க. வீடியோ பிடிச்சு போலீஸ் கமிஷனர்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது நான் அப்புறம் சொல்கிறேன். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் உண்டு. கார்லேருந்து இறங்கி ஓடந்தோன்னே இவங்க பயந்துட்டாங்க, அதர்னாங்க. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. மீண்டும் காரை விட்டு யாரும் வெளியில் இறங்கல. காரை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. மீண்டும் ஒரு சின்ன ஒரு இடை இருந்தபோது மீண்டும் காரை ஸ்டார்ட் பண்ணி போயிருக்கு. இப்படி அவங்களை விரட்டி பிடிப்பது போல சினிமாவில் நடக்கும் ஒரு கிரைம் ஸ்டோரி போல சில விஷயங்கள் அங்கே நடந்திருக்கிறது. இதை நமக்கு உன்னிப்பாக இந்த விஷயம் இந்த அளவுக்கு ஒரு சீக்ரெட்டாக பரவக்கூடிய இன்னொரு காரணம் இருக்கிறது. காரணம், இந்த காரை துரத்தி கொண்டு வந்த 2 கார்களில் நம் திமுக கொடி இருந்ததுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கு. இன்னைக்கு இந்த விஷயத்தை அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக ஆக்கித்தான் இன்னைக்கு வந்திருக்கிறது. அந்த கொடி இருந்ததுனால தான் மொத்த பிரச்சனைக்கும் உள்வாங்கி இருக்கிறது. இந்த காரை இவங்க இது ஸ்டே பண்ண உடனே மறுநாளைக்கு காலையில் போய் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்படியாக்கும் நைட்டு நாங்கள் எப்படி ஈசிஆரில் போன நேரம் எங்களை 2 கார் துரத்துருச்சு, அதோட நம்பரு டீட்டெயில்ஸு இன்னும் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் வீடியோ பிடிச்சி வச்சுருக்கோன்னு சொல்லி ஆதாரங்களை கொடுக்கப்பட்டது. உடனே ஒன்றுக்கு முரண்பாடாக போலீஸ் பதில் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும். மீண்டும் இப்படிப்பட்ட இதெல்லாம் இருந்திருக்கிறது. அந்த காரில் பார்க்கும்போது திமுக கொடி பறந்திருக்கிறது. அதனால் காவல் நிலையங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு நமக்கு சொல்லலாம். இருந்தாலும் இப்போது அந்த விஷயத்தை வைத்து பயங்கரமான ஒரு செக்கிங், சில விஷயங்கள் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 5 பேரை கைதும் செய்திருக்கிறது. இது தக்க நடவடிக்கைகள் மேம்பேமாக எடுத்துக்கொண்டே வந்திருக்கிறது. இதை பற்றி இந்த தவறுகளை திமுக தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனைக்கு நமக்கு இப்போது உள்பட போகிறோம். இதிலும் கூட சில யூடியூபர்கள் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் கட்சியில் உள்ள காரை தான் பெண்களை கடத்துவதற்கு முயற்சி செய்தது அப்படி என்று அப்பட்டமான ஒரு பழி மீடியாக்கள் பரப்பிக்கொண்டே வருகிறார்கள். சரி, நமக்கு இந்த விஷயத்தை வேறு விதமாக கொஞ்சம் சிந்திப்போமே. அப்படி என் திமுக மீது பழி போடுவதற்காக சில திட்டங்கள் இதில் அடங்கியிருக்கலாம் என்று நான் சிந்திக்கிறேன். சரி, அப்படின்னு நமக்கு எடுத்துக்கொள்ளலாம், இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். சரி, தவறு எங்கே இருந்தாலும் தண்டிக்கப்படுவது. அதனால இப்ப போலீஸ் அதை ரொம்ப விசாரணை பண்ணிட்டு வருது. மீண்டும் இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் இருக்க 5 பேரை கைது பண்ணிருக்கு. இன்னும் ஒருவர் இருக்கணும். 6 பேர் உண்டு. எல்லாம் காலேஜில் படிக்கிற
இளைஞர்கள் இப்படி ஒரு அடையாளம் காட்டப்படுகிறது. காலையில் படித்துக் கொண்டிருந்த இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள். இவர்கள் போதை ஏறி கள்ளு குடித்து விட்டு இந்த மாதிரி சம்பவங்களை நடத்துகிறார்கள். இதில் முக்கியமான இன்னொரு விஷயத்தை கொண்டு ஏன் வைக்கிறான்னா, எதுக்கு நீங்க இத்தனை மணிக்கு பிறகு வெளியே வரீங்க? நாங்க எல்லாம் குடிச்சிட்டு இருப்போம், அப்படி இருப்போம், இப்படி இருப்போம், ஆடம்பரமா இருப்போம். எங்களுக்கு என்ன தோணும், எதோ செய்வோம்னு எங்களால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சா? உலகத்துல இருந்தா எல்லாருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கணும். சுதந்திரமா சுற்றுவாங்க, திரிவாங்க. உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிட்டே இருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அப்படின்ட்டு தான் இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக வேண்டி உங்களுக்கு பயந்து நாங்க வெளியே வரக்கூடாதா? நாங்க எங்கேயும் எங்களுக்கு ஒரு ஆடம்பரமாக வீட்டிலே முடங்கி இருக்கணுமா? நாங்களும் எங்களுக்கு ஒரு ஆடம்பரமாக சுற்றி கொண்டு வர வேண்டாம். இப்படி பல விஷயங்களை நமக்கு இதிலே திகைப்புட்டலாம் பேசலாம். ஆனால் அதையெல்லாம் சிந்திக்காமல் இந்த விஷயத்தில் போலீஸ்கள் வந்து ஒண்ணுக்கு முரண்பாடாக இவங்களிடம் விசாரணையில சொல்லியிருக்கு. அது நீங்க ஏம்மா இந்த டைம்ல எல்லாம் வெளியே வரீங்க? பார்த்து எடுத்திருக்க கூடாதா? ஏன் சார் நான் வெளியே போகக்கூடாதா? இத்தனை மணிக்கு மேல யாரு எத்தனை மணியா இருந்தாலும் சுற்றலாம்னு சொல்லி இன்னைக்கு கவர்மெண்ட் சட்டமே போட்டு யாரும் எப்படி வேணுமானாலும் எங்கேயும் போகலாம். எதற்கும் தடங்கள் இல்லை. ஆனால் இப்பேற்பட்ட தண்டனைகளுக்கு இப்போது நிறைய விஷயங்கள் விதிமுறைகள் எல்லாம் இப்போ வந்திருக்கு. அதெல்லாம் சார் உங்களுக்கு தெரியாம என்ன நீங்க பேசுறீங்க? இப்போ எல்லாத்துக்கும் தண்டனை இருக்கு. எல்லாமே கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல ஆக்கியிருக்காங்க. எல்லா தண்டனையும் யுவதி சிங்கா இருந்தாலும் 5 வருஷம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் நம்ம நாட்டுல உருவாகி இருக்கிறது. இதெல்லாம் நீங்க தக்க சமயத்தை பயன்படுத்த வேண்டாமா? இப்படிப்பட்ட சில விஷயங்களை எல்லாம் நீங்க கருத்தில் கொண்டு இதுக்கு தக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இப்போது அதுக்கான தீவிரமான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது திமுக அரசு இதை செய்து விட்டது என்று சொன்னவர்கள் எங்கே சென்றார்கள்? ஏன் திமுக தப்பு பண்ணியிருந்தா அதை ஏன் அவங்க விசாரிக்காம விட்டுருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இப்பேற்பட்ட ஒரு கார்ல ஒரு கட்சி கொடி இருக்கிறதுனால அதுக்காக தலைமையை நமக்கு குறை சொல்வது நியாயம் கிடையாது. இதில் வேறு விதமான சில விஷயங்கள் இருக்கலாம், இல்லது குடி போதையில் இருக்கலாம். ஒரு கடமைக்காக பழி நம்ம பேர்ல வரக்கூடாது என்பதற்காக ஒரு ஐவியத்துக்காக ஒரு கொடியை அங்கே வைத்திருக்கு. எல்லாம் ஒரு நாடகமாக இருந்திருக்கலாம் என்று நம்ம நினைக்கலாம்ல. அப்படி நீங்க நினைத்துவிட்டு இதில் நமக்கு ஓய்ந்து போறதான் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஈசிஆர்ல நடந்த சம்பவம் வேற எங்கேயும் நடக்காமல் இருக்க மக்கள் பாதுகாப்பாக இருக்க பாதுகாப்பு எஞ்சி இருக்கும் மக்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்க இந்த கொஞ்ச நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணிக்கூர் இந்த கார் அங்கடி இங்கடி துரத்திருக்கிறாங்க, ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையும் காவல் நிலையங்கள் பாதுகாப்பு இல்லை என்று கருதப்படுகிறது. இதையும் நன்கு காவல்துறைகள் அதை புரிந்து கொண்டு சில விஷயங்களில் செயல்பட வேண்டும் என்பதற்கான வலியுறுத்தலை நாங்கள் சொல்ல முடியும். எங்களால் அதுதான் முடியும். சொல்வதற்கு இங்கே நிறைய நீதிகள் இருக்கிறது. நீதியை நீங்கள் கடைபிடியுங்கள். மக்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அவர்கள் விருப்பத்துக்கு எங்கேயும் செல்லக்கூடிய சில விஷயங்கள் உருவாக வேண்டும். அதற்கு தடங்கள் இருக்கக்கூடாது. எப்படித்தான் நாடு இருந்தாலும் தவறு நடறதுக்கு 1 நிமிடமோ 10 நிமிடமோ ஆகல. அந்த அளவுக்கு இப்போதும் மீண்டும் அந்த தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம என்னதான் தண்டனை கொடுத்தாலும் நாட்டில் வன்முறைகளும் சட்டங்களும் அதற்கான கட்டுப்பாடுகளும் இருக்கும் வரை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதை பார்க்கும்போது உண்மையில் வருத்தம் அளிக்கிறது என்பதை சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு